சார் இப்போ சீமான் அவர்களுடைய வழி வந்து திராவிடத்தை தாண்டி விஜய் எதிர்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கடந்த சில நாட்களாக பார்க்குற மாதிரி இருக்குது. உங்களுடைய வியூ என்ன சார்? உண்மைதான் அது. இது குறிப்பாக அவர் ஸ்டாலின் அவர்களை, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஸ்டாலினுடைய சகோதரர் முத்து அவர்கள் மரணம் குறித்து அவர் இந்த துக்கம் விசாரித்து விட்டு வந்தார். அது வெறும் துக்கம் விசாரிப்பு நிகழ்வு மட்டுமல்ல, அதில் ஒரு அரசியல் இருக்கிறது என்பது அதற்கு பிந்தைய சீமானுடைய அரசியலில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு ஒரு அரசாங்கம் 4.25 ஆண்டுகளை கழித்து, கடைசி ஒரு 4.5 ஆண்டுகள் கழிந்து விட்டு, கடைசி ஒரு 6 monthஸில் ஒரு கவர்மெண்ட் இருக்குது. லாஸ்ட் லெக் ஆஃப் இட்ஸ் லைஃப்னுவாங்க. ஒரு லேம் டக் கவர்மெண்ட்டு தான் இது. வந்து இந்த நேரத்தில் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர்கள், இன்னும் அடுத்த ஆட்சிக்கு வர துடிப்பவர்கள், இந்த அரசாங்கத்தோட இந்த கட்சியோட குறைகளை பேசாமல் புதியதாக கட்சி ஆரம்பித்த ஒரு பக்கம் சீமானுடைய முழு எதிர்ப்பும் திரும்புகிறது, அல்லது ஓரளவு எதிர்ப்பு திரும்புகிறதுனா அது வெரி இன்ட்ரெஸ்டிங், ஆங்கிலத்தில் சொல்கிறேன், சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு.